பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியும் வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். ஏஆர் ரஹ்மான் இசையில் சூப்பர் ஹிட் பாடல். சொட்ட சொட்ட நனையுது என்கிற வார்த்தைகளை வேறு மாதிரி திங்க் பண்ணி இங்கே ஒரு டைரக்டர் படம் பண்ணியிருக்கிறார். வித்தியாசமான காமெடி படம். நினைத்து பார்க்க முடியாத சப்ஜெக்டை இந்த டைட்டிலுடன் ரொம்பவும் தொடர்பு படுத்திவிட்டார் டைரக்டர். கவுண்டமணி பல படங்களில் வழுக்கை தலையர்களை டே சொட்டை என்று கிண்டல் செய்திருக்கிறார். அந்த சொட்டையையே படத்தின் முழுநீள திரைக்கதையாக்கி இந்த சொட்ட சொட்ட நனையுது படம் வந்திருக்கிறது. ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ள இப்படத்தை நவீத் எஸ் பிரீத் இயக்கியுள்ளார். வழுக்கை தலை பிரச்சனையை, அதிலும் இளம் வயதில் வழுக்கையானவர்கள் மனவலியை சிம்பத்தியாகவும் இல்லாமல் காமெடியாகவும் இல்லாமல் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் போய்விடுகிறது இவர்கள் பண்ண விதம். சமீபத்தில் பார்த்த தேசிங் ராஜா 2 படத்தில் ஏராளமான காமெடியன்ஸ் இருந்தார்கள். ஆனால் மருந்துக்கு கூட படத்தில் சிரிப்பு இல்லாமல் இருந்தது. அதே போலத்தான் சொட்ட சொட்ட நனையுது படத்திலும் நிறைய காமெடியன்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் சிரிப்பை வரவழைக்க முடியவில்லை. இளம் வழுக்கை தலை நாயகனாக நடித்திருக்கும் நிஷாந்த் ரூசோ தனது ஒரிஜினல் உருவத்தை மறைத்து கொண்டு சொட்டைத்தலை மேக்கப்புடன் இதில் நடித்ததை பாராட்ட வேண்டும். வசதி இருக்கிறது, வயது ஒன்றும் பெரிதாக ஆகிவிடவில்லை, அழகும் இருக்கிறது. ஆனால் தலையில் சராசரி இளைஞனுக்கு இருப்பது போல முடி இல்லை. இதனாலேயே எந்த ஒரு பெண்ணும் இவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயாராக இல்லை. வழி வழியாய் வழுக்கைத்தலை ஃபேமிலி அது. நிஷாந்த் ரூசோவின் அப்பாவும் வழுக்கைத்தலை தான். இந்த நிலையில் அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் குடியிருக்கும் பாட்டி ஜாடை மாடையாக வழுக்கைத்தலையை கிண்டல் செய்தபடி இருக்கிறார். அந்த பாட்டியின் பேத்தி வர்ஷினி ரூசோவை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாள். சந்தோஷமாக இருக்கும் நிஷாந்தே திருமணத்தன்று காலையில் திருமணத்தை நிறுத்தி விடுகிறார். அதன் பிறகு சில கோல்மால் வேலை செய்து வேறு பெண் ஷாலினியை மணம் முடிக்க இருந்த நேரத்தில் அதுவும் நின்று விடுகிறது. பிறகு அவர் யாரைத்தான் திருமணம் செய்து கொண்டார்? சொட்டை பிரச்சனை முடிவுக்கு வந்ததா என்பது மீதி கதை. ரோபோ சங்கர், புகழ், KPY ராஜா, வினோத் இவர்கள் எல்லாம் பெயருக்கு தான் இருக்கிறார்கள். காமெடி இல்லை. தொடர்பில்லாத காட்சியமைப்புகள் டிவி சீரியலை விட மோசமாக இருக்கிறது. இதில் இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ்களில் எப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் என்கிற சோஷியல் மெசேஜும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.